பார்வதி பதையே என்னாருடைய சிவனே போற்றி போற்றி. எந்த ஈசனும் பெருமான் ஏறமர் கடவுள் என்று ஏத்திச் சிந்தை செய்பவர்க்கு அல்லால் சென்று கைகூடுவது என்றால் வந்த மாமலருந்தி கடி உணல் நிவாமல்வு கரை மேல் அந்தன் சோலை நெல்வாயில் அறத்துறை அடிகடம் அருளே. மூவிரு முகங்கள் போற்றி முகங்குடி கருணை போற்றி தேவரும் துதிக்க நின்ற இராறுதோள் போற்றி காஞ்சி மாபடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவரும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. அவையேறும் இந்தியனையின் நெற்றுமுறை கற்றே அவையேற வைத்தரும் மன்னர் சுவையேறும் செந்தமிழ் பன்னோர் விளக்கும் சீர் ஜெகநாதரும் அந்தழுத்தாள் சென்னிக்கு ஞான சன்னிதானமாகிய மருந்து பெருமாள் செய்து கொண்டவர்கள் ஆண்டு முழுவதும் தொடர்ந்து சமீட்சத்தும் டயரால் நடத்தி வருகின்ற பெரியாரவர்களுக்கும் அவர்களுக்கு துணையாக நிற்கின்ற புரவலர்களுக்கும் இயன்பர்களாகி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். ஒரு நல்ல புனிதமான நாளிலே நாம் எல்லாம் சந்திக்கிறோம். அவர்கள் இந்த மண்டபத்தினுடைய பெருமையை அவர்கள் எடுத்து சொன்னார்கள். அது ஒரு நாள் ஒரு நிமிஷம் சொல்லி முடிக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு சைவ உலகத்திலே வேறு எங்கேயும் இல்லை. சைவ மடாதிபதிகள் நாள்தோறும் மடத்திலே இந்த மாதிரி செய்ய வேண்டும். ஆனால் அவர்கள் செய்யாது விட்ட குறையை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் எங்களுடைய குருநாதருடைய தாத்தா மகாத்மா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் திருவாவடுதுறையில் தினந்தோறும் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். இங்கே வந்தா அப்படி ஒரு இது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. இந்த மண்டபத்தில் வந்து ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு போனால் ஒரு நல்ல ஒரு மன அமைதியும் சாந்தியும் நமக்கு கிடைக்கும். வேற எந்த முயற்சியும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்தால் போதும். அவ்வளவு முடிய தெய்வீகத்தன்மை இந்த சுவர்கள்லையும் இந்த தூண்கள்லையும் அமைந்து கிடக்கிறது. தானே நின்ற அற்புத ரிஷபதண்டத்தில் பார்க்கிறீர்கள். மேலே எவ்வளவு வெயிட்டா இருக்கார் நந்தியம் பெருமான். எப்படி இந்த ஒரு கதையில் நிற்க முடியும்? அவருக்கு நிற்க வேண்டும் என்று ஆசை. மற்றவர்களுக்கு தரிசனம் தரணும். அவர் எதிர்க்க பேசுறதுனால எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அச்சமும் இருக்கிறது. இங்கே எல்லாரை பற்றியும் சமயாச்சாரிய பெருமக்கள், திருமுறை அருளாளர்கள், சந்தானாச்சாரிய பெருமக்கள் இத்தனை பேருக்கும் இங்கே விழா எடுக்கப்படுகிறது. பேச்சாளர்கள் கூட இங்கே பேசுறது ஒரு விதம் தான், வெளியிடங்களில் பேசுறது ஒரு விதம். இந்த இடத்துல அவசரப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளவு நிதானமாக ஆராய்ச்சியோடு எல்லாருக்கும் எல்லாம் நன்றாக வழங்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு ஒவ்வொருவரும் உழைத்து பேசுகிற ஒரு இடம். இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிற பெரியவருக்கு நான் நன்றி சொல்றதுன்னு சொன்னால் அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? நிறைய பேர் இதை கேட்டு பயனடைய வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார். வந்து கேட்டவர்கள் அப்புறம் போய் வெளியில சொல்லி ஒரு 2 நாளைக்கு வாங்க என்னோட அங்கே வந்து உட்காந்து பாருங்க, அதுக்கு பிறகு என்ன விதமான ஒரு மனச்சாந்தியும் மகிழ்ச்சியும் இந்த வாழ்க்கையில நமக்கு ஏற்படுகிறது என்பதை நீங்க நேரம் தெரிஞ்சுக்கலாம் என்று ஒவ்வொருவரும் வெளியில போய் சொல்லி மற்றவர்களுக்கும் இந்த சந்தோஷத்தை தர வேண்டும் என்று எல்லாரும் நினைக்கணும். அதைத்தான் நம்முடைய அருளாளர்கள் எல்லாம் நினைத்தார்கள்.
மண்ணில் நல்ல வண்ணம் வாடலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாரும் நூல் இடரில்லை. எம்பெருமானுடைய புகழை சொல்ல சொல்ல அது விரிப்பின் அகலும் தொகுப்பின் எஞ்சும் இதனால போய்கொண்டே இருக்கும். அதாவது ஆகாயம் எங்கே முடிகிறதோ அங்கேதான் இறைவனுடைய புகழும் முடியும். அது எங்க முடியும்னு சொல்ல முடியும். பாடி பாடி பார்த்தார்கள், லட்சக்கணக்கில் பாடல்களை பாடினார்கள். அப்பொழுதும் கூட அது நிறைவுறுவதாக தெரியவில்லை. ஆறாமையாக அவ்வளவுதான் அப்படின்ற அளவுக்கு அவர்களுடைய சக்தி என்ற அளவிலே நிறுத்தி விட்டார்கள். இந்த அளவுக்கு உலகத்தில் எந்த மொழியிலேயும் எந்த சமயத்திலேயும் இவ்வளவு தோத்திர சாஸ்திர நூல்கள் கிடையாது. அடித்து சொல்றேன், தெரிஞ்சுதான் சொல்றேன். அந்த அளவுக்கு தமிழிலே அருளாளர்கள் தொடர்ந்து பாரம்பரியமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பாரம்பரியமாகிய தொடர்ச்சியைத்தான் நம்ம சந்தானம்னு சொல்றோம். சைவ வாழ்விலை சொல்லுகிற பொழுது அதை சுருக்கமா சொல்லுவார்கள். திருக்கையிலாய பரம்பரைன்னு சொல்லிடுவார். இந்த பரம்பரையில போய் ஒட்டாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. எல்லா அருளாளர்களும் ஏதாவது ஒரு வகையில திருக்கையிலாய பரம்பரையில வந்து சேர்ந்து விடுவார்கள். மடாலயங்களிலெல்லாம் அவர்கள் தங்களுடைய மடாலயத்தை பற்றிய தலைப்பை எழுதுகிற காலத்தில் திருக்கையிலாய பரம்பரை என்பதை எல்லாரும் எழுதுறாங்களே நினைக்காது. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில திருக்கையிலாய பரம்பரையானது இறைவனை சாஸ்திரங்களை அருளை செய்தான் என்று சொல்லுவதனுடைய நோக்கம் என்ன? ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாகில் கதிப்பவர் இல்லையா. ஆரம்ப காலத்திலே ஒரு மனிதனுக்கு தானே அந்த உயிருக்கு தனக்கு என்ன வேண்டும், எதை அடைவதற்கு இந்த ஆன்மா முயற்சி செய்ய வேண்டும் என்பதை பற்றி அந்த உயிருக்கு என்ன தெரியும்? அதனால்தான் இறைவன் வந்து தானே ஒரு வடிவத்தை பெற்றுக்கொண்டு திருவருளாலே திருமேனி கொண்டு வேத ஆகமங்களை அருளை செய்தான் என்று நாம் மண்ணு மாமலை மகேந்திர முதலில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருள். ஆகமங்களை இறைவனை தான் உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். வேதம் இறைவனால் அருளை செய்யப்பட்டது. இதனால முதல் யார் வந்து ஆன்ம லாபத்துக்கு என்ன வழி என்பதை பற்றி தெரிந்து இந்த ஆன்மா சொல்ல முடியுமா? இதுதான் என்று இறைவன் வேடிக்கையா சொன்னார்கள். இதிலேயே கேட்டிருக்கிறார்கள் நூல்ல, இறைவா வேதம் உன்னுடைய வாக்கு என்று எங்களுக்கு தெரிகிறது, சாஸ்திரங்களிலே அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் உன்னை துதிக்கிறது, அப்ப நீயே உன்னை துதித்துக் கொண்டாயா கேட்கிறார். என்னை துதிப்பதற்கு இப்படித்தான் துதிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் நீ சொல்லி இருக்கிறாய் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதுக்கு அவர் பதில் சொல்ல, இறைவனை தோத்திரம் செய்வதற்கு கூட இறைவன் இந்த ஆன்மாக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அதுதான் வேதங்களிலே இறைவனை பற்றிய தோத்திரங்கள் வருகிறது. நீங்க ஸ்ரீருத்திரத்தை படித்தா எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இறைவனை எப்படி தோத்திரம் செய்வது என்பதை படித்திருக்கிறார். இறைவனை ஞானசம்பந்தராக வருகிறார், நாவுக்கரசராக வருகிறார், சுந்தரராக வருகிறார், மாணிக்கவாசகராக வருகிறார். இப்படி வந்து தன்னை தோத்திரம் செய்வதற்குரிய வழியையும் அந்த ஆன்மாக்களுக்கு கற்றுத் தருகிறார். ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாகில் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய, எல்லா படைப்புகளுக்கும் மூலம் முதலாக இருக்கக்கூடிய அந்த பெருமான் தான் திருமேனி கொண்டு இந்த வேதாகமங்களை அருளி செய்யாமல் விட்டுவிட்டு இருந்தால் கதிப்பவர் இல்லை. யாரும் கதி பெறுபவர்கள் இருக்க மாட்டார்கள். இப்ப
இப்படியே இந்த உலகத்தில் பிறந்திறந்து உழன்று கொண்டுதான் இருப்பார்களே தவிர கதி வருவர்கள் இல்லை. சீக்கிரம் எல்லாரும் உயர்ந்த கதியாகிய வீடு பெற்றை இறைவனுடைய திருவடி நிழலை அடைய வேண்டும். அடைந்தால் என்ன ஆகும்? மீதி இருக்கிற உயிர்களுக்கு சௌகரியமா இருக்கும் இல்லையா? திருவிழா காலத்தில் கோயிலுக்கு போனால் சாமி தரிசனம் பண்ண முடியலன்னு நாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம். சில பேர் சொல்லுவார், நான் திருவிழாவிலேயே போகிறது நீங்கள் சாதாரண நாளில் போனால சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரணும். அதனால இன்னொரு லாபம் கூட, இவர் வராததுனால அங்கே கொஞ்சம் கூட்டம் குறையிறது. அப்போ வந்திருக்கிறவர்கள் கொஞ்சம் நல்ல முறையில் நிதானமாக தரிசனம் பண்ணால் முடியும். திருப்பதியில் கூட ஒரு செகண்டு கூட நிற்க முடியல, என்ன தரிசனமே பண்ண முடியல. போகிறதும் தான் உடல் அழைச்சலாக இருக்கு, ஒன்றும் பண்ண முடியலையேன்னு நினைக்கிறான். இந்த ஆன்மாக்கள் எல்லாம் இந்த வழிபாட்டினாலேயும் இது மாதிரி சாஸ்திரங்களை அறிந்து கொள்ளுகிறபடியினாலேயும் அதை அனுபவத்தில் கொண்டு வருகிறபடியினாலேயும் இவைகளெல்லாம் வீடு பேரடைத்து விட்டால் இந்த உலகத்தில் மனித பிறவியில வரக்கூடிய உயிர்கள் கம்மியாகத்தானே இருக்கும். அப்போ அமெரிக்காவில் இருக்கிற வசதியே சென்னையிலையும் படலாம் இல்லையா? எல்லாரும் அங்கே போனால் கேட்டால் நிறைய இருக்கிறது, ஆனால் மக்கள் குறைவாக இருக்கிறார்கள் என்பதுதான் அங்கே இருக்கிற விசேஷம். சௌரியமாக செய்ய முடியுது, இங்கே அது முடியலை. மக்கள் குறைவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? வந்திருக்கிற அத்தனை பேரும் இறைவனுடைய திருவடியை அடைவதற்கு உரிய மார்க்கத்தை அறிந்து பின்பற்ற வேண்டும். அப்போ இனிமேல் பிறக்கிறது இல்லை என்ற தீர்மானத்தை வச்சோம். அதுக்குத்தான் நம்முடைய பெரியவர்கள் இவ்வளவு சாஸ்திரங்களையும் அருளை செய்திருக்கிறார்கள். எவ்வளவு சீக்கிரம் உங்களால் இறைவனுடைய திருவடியை பெறுவதற்கு உரிய வழியை அடைய முடியுமோ அவனே வழியும் பயனுமாக இருக்கிறான். ஒருவன் ஒரு பெயர் என்று எதுவும் இல்லாதவனாகிய அந்த பெருமான் தனக்கு பல பெயர்களை வைத்துக் கொண்டு பல வடிவங்களை எடுத்துக்கொண்டு நம்முடைய சௌகரியத்துக்காக வந்திருக்கிறான். அப்படி மாத்திரம் இல்லை, சந்தான பரம்பரையாக ஆச்சாரியர்களையும் அனுப்பி அப்படி வந்த ஆச்சாரிய பெருமக்களிலே ஒருவர் தான் மறைஞான சம்பந்தர். அவருடைய குரு பூஜை நாள் என்பது ஆவணி மாசம் உத்தர நட்சத்திரம். காலையில பூரம் இருக்கிறது, பின்னாலே உத்தரம் வந்து விடுகிறதாகினாலே நான் கொஞ்சம் முந்திக் கொண்டு அவரை அழைத்து அவர் பரிபூரணம் பெற்ற இடம் நெல்லையம்பலத்திலே சிதம்பரத்திலே கைவளாஞ்சேரி பகுதியிலே இப்பொழுதும் அவருடைய சமாதி நிலையம் இருக்கிறது. இந்த மாதிரி நல்ல நேரத்திலே அவரை பற்றி நாம் சில விஷயங்களை தெரிந்து கொள்வது நம்முடைய பூர்வ ஆச்சாரிய பெருமக்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு உரியதாக ஆகும். அவர்களெல்லாம் அனுபூதிமான்கள் என்று அவர்களை சொல்லணும். அதாவது அனுபூதி என்றால் உண்மை நிலை. அந்த உண்மை நிலை எதுவோ அதை ஒரு ஆன்மா அடைவதுதான் அனுபூதி நிலை. அதனால்தான் ஆச்சாரிய பெருமக்களை இறைவனாகவே கருத வேண்டும் என்று பேரின்மை கைகண்டார் உள்ளத்துக்கண் என்று சொல்வார். கண்ணுதலும் கண்டக்கரையும் கறந்தருளி மண்ணிடையில் மாக்கள் வரவகற்றும் வண்ணை நல்லூர் மெய்கண்டான் என்றொருகால் மெய்வரே பேரின்மை கைகண்டார் உள்ளத்துக்கண் என்று அருணந்தி சிவாச்சாரியார் தன்னுடைய ஆச்சாரியரை நினைக்கிறார். மெய்கண்டார் என்று ஒரு திருநாமம், சிவபெருமானுக்கு நீலகண்டன் என்று ஒரு திருநாமம் இருக்கிற மாதிரி மெய்கண்டார் என்ற திருநாமம். நீலகண்டனா இருக்கிற பொழுது நெற்றிக்கண்ணும் இருக்கிறது, அவருக்கு நீலகண்டமும் இருக்கிறது. ஆனால் மெய்கண்டாரா இருக்கிற பொழுது அந்த ரெண்டும் இல்லை, அதை மறைத்து கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை நேரங்களில் சிவபெருமானதெல்லாம் மறைத்து கொண்டு வந்திருக்கிறார். மதுரை மாநகரத்தில் விறகு சுமக்க போன பொழுது அந்த சந்திரனை எங்க வச்சார்? தலை மேல விறகுகளை வச்சிருக்காரு. அப்ப எவ்வளவு தடவை மறைக்கிறார் இல்லையா? அந்த மாதிரி ஆச்சாரியர்களாக வருகிற காலத்திலே அவர்களுக்கு ஏற்ற வடிவத்தோடு இந்த மானுட சட்டை தாங்கி வருகிறார். அப்படி வருகிற பொழுது மானை காட்டி மானை பிடிப்பவர் போல
நம்மை போலவே ஒரு வடிவத்தை எடுத்துக்கொண்டு நமக்கு அனுசரணையாக வருகிறார். அப்ப நாமும் கூட நம்ம போலத்தான் இருக்கார் அவர்னு சொல்லி அவரை நெருங்குகிறோம். அப்ப நமக்கு எதை செய்ய வேண்டுமோ எதை சொல்ல வேண்டுமோ அதை செய்தி சொல்லிவிடுகிறார். அதுதான் சிவபெருமானுடைய திருவிளையாடல். இந்த ஆச்சாரிய சம்பிரதாயத்தை ஏற்படுத்தி கொடுத்ததும் சிவபெருமான் தான். அதுதான் சீரணி குரு சந்தான செய்தியும் சென்றிடாவே என்று சிவஞான சித்தியார்ல சொல்றார். இறைவனே முயற்சி எடுத்து செய்தாலன்றி இந்த குரு சந்தான செய்தி நிகழாது. இந்த குரு சந்தான பரம்பரை எப்படி நிகழ்ந்திருக்கிறது? அதுல நாம் இன்றைக்கு பார்க்கிற மருஞான சம்பந்தருடைய இடம் எந்த இடம்? கைலாய பரம்பரை என்று நமக்கு தெரிகிறது. கைலாய பரம்பரையிலே இறைவனுக்கு அணுக்கராக இருக்கக்கூடியவர் நந்தியம்பெருமான். நந்தியம்பெருமானுக்கு முக்கியமான 3 வேலைகள் உண்டு. நான் சொல்லுகிற நந்தியம்பெருமான் என்பது ஒன்று இம்பெருமான் ஏறி வருகின்ற ரிஷபவாகனர் அல்ல. நந்திகேஸ்வரர் என்று நாம் சொல்லுகிறோமே, ஒரு அதிகார நந்தி என்று சொல்வார். அதாவது இறைவனுடைய அதிகாரத்தை பெற்றிருக்கிற இறைவனுடைய அதிகாரங்களில் முக்கியமானது என்ன? உபதேசம் பண்றது. அப்படி உபதேசம் பண்ணுதலிலே முதல்வராக இருக்கிறவர் நந்திகேஸ்வரர். ஜலாத முனிவருடைய புத்திரராக இருந்து திருவையாற்றில மிகப்பெரிய தமம் செய்து எம்பெருமானுடைய திருவருளாலே அந்த பதவியில அமைந்திருந்தவர். அந்த நந்திகேஸ்வர பெருமானுடைய செயல்களிலே முக்கியமானது, அவர் வெளியிலே வந்து யாராவது பெருமானை பார்ப்பதற்கு வருவார்களேயானால் அதை பற்றி பெருமானிடத்திலே சென்று சொல்லி உத்தரவு பெற்று வந்து அவர்களை அழைத்து கொண்டு போவார். இது ஒரு வேலை அவருக்கு உண்டு. இது வாசகன் என்று சொல்லுவோம். வாசகன் என்று சொன்னால் உள்ளே இருப்போர் சொல்லுவதை வெளியில இருக்கிறவருக்கு சொல்லுவதும், வெளியில இருக்கிறவர்களுடைய விண்ணப்பத்தை உள்ளே இருக்கிற பெருமானுக்கு செவிசார்த்துவதும். அதை செய்கிறவர்கள் தான் வாசகன், மெசஞ்சர் என்று நாம் ஆங்கிலத்தில் அதை சொல்லுவோம். நாவுக்கரசர் சொல்றார், குடமுட நந்தீசனை வாசகனாக கொண்டார். அதிலேயே இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். அந்த நந்தி பெருமானுக்கு செவ்வெருமான் நடனம் ஆடுகின்ற காலத்துல குடமுடா தட்டுகிற வேலை, நடனத்தினுடைய சதிக்கு ஏற்ற வகையில அப்ப அந்த நடனத்தை எவ்வளவு ரசித்து அவர் அனுபவிக்கிறார் பாருங்க. அங்க இங்க அகலாமல் எம்பெருமானுடைய திருநடனத்தை தரிசிக்கிற ஒரு பாக்கியம் அந்த குடமுடா தட்டுற வேலையை அவருக்கு கொடுத்ததுனாலே ஏற்பட்டு விட்டது. இல்லைன்னா அப்படி இப்படி எழுந்து போகும். சில சமயங்களில் சில பேர் வருவாங்க, ஒரு 10 நிமிடம் உட்காந்துருப்பாங்க, போயிட்டு வரேன் அப்படின்னு. இப்படி கூட்டு கொஞ்ச நேரம் பக்கத்தில் உட்காருங்கன்னு சொல்லிவிட்டா என்ன ஆகும்? கடைசி வரும் உட்காந்தாங்க, கடாயில் மாட்டிக்கிட்டு 1.5 மணி நேரம் இவங்க பேச்சு கேட்டுதான் ஆகணும் போல எழுந்து போக முடியாது. இன்னொரு அதுக்கு வசதியாகவே வெளியிலேயே உட்காந்துப்பாங்க. உள்ள வந்துட்டா எழுந்து போறதுக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கும். சிவபெருமான் நந்திகேஸ்வரரை குடமுடா தட்டுவதற்கென்று நியமித்ததற்கு கூட காரணம், என்னுடைய நடனத்தை எப்பவும் தரிசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த நடனத்தை தரிசிக்கிறதுக்கு தானே வியாக்கிரபாதரும் பெருந்தளி முனிவரும் பெருமானிடத்தில் வேண்டி வரம் பெற்று சிதம்பரத்துக்கு வந்து உட்கார்ந்து தரிசனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். தான் குடமுட நந்தீசனை வாசகனாக கொண்டார். குடமுடா தட்டுகிறவர் அவர், எப்பொழுது இறைவனை அகலாமல் இருக்கிறவர், அந்த இடத்திலே நடனத்தை தினம் அனுபவிக்கிறவர். சிவகாமி காண சிதம்பரேசர் நடனம் ஆடுகிறார். ஆனால் அவரை விட இன்னும் கிட்டக்க இருந்து நடனத்தை அனுசரிக்கிறவர் நம்ம நந்திகேசர். ஆக அவர் மெசஞ்சர் என்ற பணியை செய்கிறதோட கூட குடமுடா தட்டுகிற பணியையும் செய்கிறார். அப்படி குடமுடா தட்டி கொண்டிருக்கிற பொழுதே கையில் ஒரு பெரம்பு வச்சிருப்பார். இந்த ஆரம்பத்தில் என்ன பண்றது, நெருக்குவார். எல்லாரும் தேவர்கள் எல்லாம் வந்து சுவாமியினுடைய நடனத்தை பார்க்கறதுக்காக வந்துடுவாங்க.
நெருப்பாக இருக்கும். அப்பொழுது அவர் பெரம்பால எல்லாரையும் அடித்து வர எல்லாருக்கும் தரிசனம் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். முடிச்சுட்டோன்னா எம்பெருமானுடைய நடனம், இவர் குடமடா தட்டுறது எல்லாம் சௌகரியமாக இருக்கும். ஒரு சமயத்தில் சிவஞான முனிவர் போய் எப்படியோ கட்டப்பட்டு நந்திகேஸ்வரர் கையில் இருக்கிற பெரம்பை வாங்கி மோந்து பார்த்துருக்காரு. நமக்கே ஆச்சரியமா இருக்கு, இவர் எப்படி அதை கண்டுபிடிச்சார்? நந்திகேஸ்வரனுடைய கையில் இருக்கிற பெரம்பை எடுத்து மோந்து பார்த்தாங்க. அது என்ன வாசனை வருதுன்னா துளசி வாசனை வருதான், தாமரப்பு வாசனை வருதான். அப்பத்தான் அவருக்கு ஞாபகம் வந்தது, இந்த ஆளுகளெல்லாம் அந்த மண்டபத்தில் போய் நெருக்கி எடுத்திருக்காங்க, அதை விலக்கி இருக்கிறார் பெரம்பால. அந்த அடிபட்டதுனால துளசி வாசனையும் தாமரப்பு வாசனையும் வந்திருக்கிறது. ஓ, பிரம்ம விஷ்ணுக்கள் எல்லாம் கூட இந்த நடனத்தை பார்த்து விட வேண்டும் என்று கும்பல்ல கோவிந்தா போட்டிருக்கிறார் போல இருக்கிறது. சுவாமிக்கு எதிராக அடி வாங்கி இருக்கிறார். பங்கஜம் துளமும் நாரும் வேத்திரப்படை பொருத்த செங்கையம் பெருமான் நந்தி சீரடி கமலம் சேர்ப்பான். காஞ்சி புராணத்துல நந்தி பெருமானுக்கு சொல்றாங்க. அங்கணன் கஜலை காக்கும் அகம்படி தொழில்மை கொண்டு, கஜலயங்கிரியை காப்பாற்றக்கூடிய அகம்படி தொழில்மை என்ன? அணுக்கத் தொண்டர் சுந்தரமூர்த்தி சுவாமி மாதிரி. சுந்தரமூர்த்தி சுவாமி விபூதி போட்டியே கையில் வச்சுக்கிட்டு நிற்பார் பக்கத்திலேயே சுவாமி கிட்ட. யாராவது இந்த ஆதிவாகம்னா சுவாமி எடுக்கணும்னா இந்த விபூதி சம்பளத்தை காமிப்பார். பக்கத்தை விட்டு அகல மாட்டார். அள்ளும் நீரும் மலரும் எடுத்து அணைவான் ஒருவன் உளர். அதானே சேக்கிழார் சொல்றார். திருநீர் எடுத்துக்கொண்டு வருவார் அவரு, விபூதி எடுத்துக்கொண்டு வருவதோட சுவாமிக்கு வேண்டிய மலர்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வருவார். மலர் பூஜைக்கு முதல்ல, அது பூஜை முடிஞ்ச உட்பாடு அப்புறம் மலர் இருக்காது. அப்போ திருநீரை கையில் வச்சு விடுவார். சுவாமி பக்கத்தில் அந்த திருநீர் வேடகம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி அவர் தான் அணுக்கத் தொண்டர், ரொம்ப நெருக்கம். இப்போ கூட மடாதிபதிகளுக்கு ஒடுக்கம்னு ஒருத்தர் இருப்பார். ஒடுக்கம்னா என்னன்னு தெரியாது, மடங்கள்ல சம்பிரதாயம் இருந்தால் தான் தெரியும் ஓரளவுக்கு. ஒடுக்கம்னா என்ன? சுவாமிக்கு ரொம்ப நெருக்கமா பக்கத்துல இருந்து உருவாரம். சுவாமி அங்கிருந்து மடாதிபதி வருகிற காலத்தில் அப்படி அவர் கையை பிடிச்சிட்டே வருவார். அவர் கையில் ஒரு மடிச்சு போட்டு ஒரு காவி துண்டு கிடக்கும், அதை அந்த கையில் வச்சுட்டு இருப்பாரு. சுவாமி அந்த கையை பிடிச்சிட்டு தான் வருவார் எல்லா இடங்களுக்கும். இந்த மாதிரி ரொம்ப நெருக்கமாக இருக்கிற ரொம்ப நாள் தான் ஒடுக்கம். இந்த மாதிரி அணுக்கத் தொண்டராக இருக்கிறவர் நந்திகேஸ்வரர். அதனால சுவாமி என்ன செய்கிறார்? சுவாமியினுடைய எல்லா ஐஸ்வர்யங்களையும் அவர் பெற்றிருக்கிறார். அதனால உபதேசம் பண்றதுன்னா அவர் மூலமாக உபதேசத்துக்கு அதிகாரியாக இருக்கக்கூடியவர் நந்தியம்பெருமான். ரொம்ப அபூர்வமா சில நேரங்கள்ல சிவபெருமான் நேர சில பேருக்கு உபதேசம் பண்றது. அப்படி பண்ணினதுதான் நால்வருக்கு தட்சிணாமூர்த்தியாக இருந்து உபதேசம் பண்ணினார். அந்த இடத்துல தான் கல்லாலின் புடையவர்ந்து நான்மறை ஆரங்கங்கள் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த புரணமாய் மறைகள் நான்கும் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவர் நினையாமல் நினைந்து பவர் தடக்கு வருவான். பெரும்பாலும் நந்திகேஸ்வரர் மூலமாகத்தான் உபதேச பரம்பரை. பல இடங்கள்ல நந்தினா சிவபெருமானையை குறிக்கிற வார்த்தை. திருமூலத்துல பல இடங்கள்ல நந்தின்னா சிவபெருமான் என்று தான் இருக்கும். நந்தின்னு சொன்னாலும் சிவபெருமான் என்று சொன்னாலும் ஒன்றாகவே இருக்கிறதுன்னா அப்ப அவர்களுக்கு இடையில இருக்கிற நெருக்கம் என்ன? சிவபெருமானுக்கும் நந்திகேஸ்வரருக்கும் உயிருக்கு உயிர் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதனால அந்த உபதேசம் நந்தியம்பெருமான் மூலமாகத்தான் உலகத்துக்கு அனுப்பப்படுகிறது. இந்த நந்தியினுடைய முதல் மாணவர் சனத்குமார். இந்த சனத்குமாரர் சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக இருந்து உபதேசம் பண்ண பொழுது அவருடைய உபதேசத்தை பெற்றவர். சனத்குமாரனின் பல சந்தர்ப்பங்களில் முருகப்பெருமானுடைய அவதாரங்களில் ஒன்று என்று சொல்லுவதும் உண்டு சாஸ்திரங்களை. அப்படி ஒரு கருத்து.
இந்த சனத்குமாரன், சனந்தனன், சனாதனன் என்கின்ற இந்த 4 பேரும் முதல்ல தட்சிணாமூர்த்தியினிடத்தில் உபதேசம் பெற்றவர்கள். அதில் சனத்குமாரன் நந்தியம்பெருமானிடத்தில் உபதேச பரம்பரையை நடத்துவதற்காக உபதேசம் பெற்றார். அப்போ காலரா இருக்கிறது வேற, பாடம் சொல்றவரா இருக்கிறது வேற. காலரெல்லாம் பாடம் சொல்ல மாட்டான், அதுக்குன்னு தனி பயிற்சி வேணும். ஒரு செய்தியில நிபுணரா இருக்கலாம், ஆனா இன்னொருவருக்கு பாடம் சொல்லணும்னா அதுக்குரிய பயிற்சி வேண்டும் இல்லையா? பிஏ படிக்கணும்னு சொல்றாங்களே, இதுக்காக பிஏ படிச்சுட்டு அப்படியே போக கூடாதா வாத்தியாரா? பாடம் சொல்றதுக்கு ஒரு பயிற்சி வேணும். அந்த பயிற்சியைத்தான் நந்தியம்பெருமானிடத்திலே சனத்குமாரர் பெற்றார். ஆகவே நந்தியம்பெருமானிடத்திலிருந்து உபதேசம் வாங்கி இன்னொருக்கு உபதேசம் செய்யக்கூடிய அளவுக்கு அந்த தகுதி அவருக்கு வளர்ந்தது. அந்த சனத்குமாரனுடைய மாணவர், அவரிடத்தில் உபதேசம் பெற்றவர் சத்தியஞான தரிசன். இவர்களெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் அல்ல, கைலையங்கிரியில சூமான் அருவமும் இல்லை உருவம் இல்லைன்னு சொல்றீங்க, அப்புறம் கைலையங்கிரின்னு சொல்றீங்களே, அது எப்படின்னு கேட்பீங்க. சிவபெருமான் காரியம் கொள்ளுகிற இடம் கைலையங்கிரி. அவருடைய சொரூப நிலை என்னன்னு கேட்டா, அது அருவமும் இல்லை உருவமும் இல்லை அருவுருவமும் இல்லை. அது ஞானப்பேரொழியாக இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் நம்ம சௌரியத்துக்காக அவர் சில வடிவங்களை எடுத்துக் கொள்கிறார். தேவர்களுக்கு காட்சி கொடுப்பதற்காகவும், சாஸ்திராதிகளை விசாரிப்பதற்காகவும், அதையெல்லாம் உலகத்தில் பாரம்பரியமாக தோற்றுவிப்பதற்காகவும் கையிலையிலே தன்னிடத்திலே பிரியாத சக்தியை பிரித்து தனியாக வைத்துக் கொண்டு காட்சி அளிக்கிறார். அதே வியூகம் என்று வைஷ்ணவத்தில் சொல்லுவோம். பரத்துவம், வியூகம், விபவம், அந்தர்யாமித்துவம், அர்ச்சை என்று 5 நிலைகளாக வைஷ்ணவத்தில் சொல்றது. அந்த 5 நிலைகள் சைவத்திலையும் உண்டு. பரத்துவம் என்ற நிலையில சிவபெருமானை யாரும் போய் அடைய முடியாது, காண முடியாது. உயிர்கள் ஒன்றாகிற இடம் அது முடிந்த முடிவு. ஆனால் உயிர்கள் இறைவனை தரிசனம் பண்ணக்கூடிய இடம் இது யூகத்தில். கைலையங்கிரியில தரிசனம் பண்ணலாம். அங்கதான் சேரமான் பெருமாள் போய் தரிசனம் பண்ணார். சுந்தரர் போய் அணுக்கத் தொண்டராக இருந்து சாரூப நிலையில அவருக்கு பக்கத்திலே இருந்து கொண்டு தொண்டு செய்து கொண்டிருந்தார். காரைக்காலமையார் போய் அம்மையே என்றும் அப்பா என்றும் அனுகிரகம் பெற்ற இடம். இதெல்லாம் உங்களுக்கு நடக்கிற இடம் இது கையில். அதுதான் வியூகம்ன்றது, அணிவகுப்பு என்றதை சொல்லுவார்கள். திருமாலுக்கு பரத்துவம் என்பது ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற நிலை, அவருக்கு வியூகம் என்பது திருப்பார்கடல்ல இருக்கிற நிலை. அங்கே தேவர்கள் எல்லாம் திருமாலை வந்து பார்க்கவும், தங்கள் குறைகளை சொல்லவும், திரும்ப வாங்கவும், அதுக்குரிய பரிகாரங்களை கேட்கவும் அதெல்லாம் முடியும். அது தன் அடியார்களுக்கு அருளுகின்ற இடம். நேராக பார்த்து பேசலாம். நம்ம போல சிவபெருமானை பார்க்கணும்னா கைலையங்கிரிக்கு போகலாம். அங்கே உருவமாக இருந்து கொண்டு காட்சி கொடுக்கிறார் அவர். இந்த கையிலே இல்லையா, பாரமார்த்திக கையிலே, இது பௌதிக கையிலே. இந்த சத்தியஞான தரிசனத்திலிருந்து உபதேசம் பெற்றவர் பரஞ்சோதி முனிவர் என்பவர். பாருங்க, நந்தியம்பெருமான், அவரிடத்திலிருந்து சனத்குமாரர், அப்புறம் சத்தியஞான தரிசனிகள், அப்புறம் பரஞ்சோதி முனிவர். ஞாபகத்தில் எல்லாரும் வச்சுக்கணும். நான் திரும்பி அடுத்தபடி கேட்டால் நீங்கள் 4 பேரையும் தொடர்ந்து திரும்பி மறவாமல் இருக்கும். ஒவ்வொரு சைவர்களும் தெரிந்து கொண்டிருக்க வேண்டிய செய்தி என்ன. சைவன்னு நெத்தியில வீபூதியை பூசிவிட்டு 2 தேவாரத்தை சொல்லிவிட்டா போறாது. நம்ம பரம்பரை என்ன, நம்முடைய ஆச்சாரியர்கள் யார், அவர்கள் எப்படி இருந்து வந்திருக்கிறார்கள், இதெல்லாம் ஒவ்வொரு சைவர்களுக்கும் தெரியும். சிறு பிள்ளைகளுக்கு எதுவும் சொல்லித்தரதே இல்லை. இது பள்ளிக்கூடத்தில் போய் சொல்லித் தருவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. சைவர்கள் தங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே இந்த பேரெல்லாம் ஞாபகப்படுத்தி சொல்லணும். இந்த வீட்டில் என் பிள்ளைகளுக்கு நான் முதல்ல சொல்லிக் கொடுத்தது மெய்கண்டார் அருணந்தி சிவாச்சாரியார். இந்த பேரெல்லாம் சொல்லி சிந்தான பரம்பரையினுடைய பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தார் தான் நாம் சைவன் என்று நாம் சொல்லிக் கொள்வதற்கு
கௌரவம் இருக்கும். நம்முடைய சமயத்தை பற்றி நாம தெரியாமல் இருந்தோம்னா வெறுமனே அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஆள் சேர்க்கிற இடமெல்லாம் செய்வோம். ஆளை இறைவனுக்கு அடிமையாக்குகிற இடம். இந்த 4 பேரும் கைலிங்கிரியில இருக்கிறவர்கள். இந்த சந்தான பரம்பரையில உபதேசம் பெற்றார்கள். இந்த உபதேசம் மண்ணுலகத்துக்கு வர வேண்டும். விண்ணுலகத்திலேயே இருந்துவிடக் கூடாது என்று இறைவன் நினைத்தார். அந்த நேரம் பார்த்து இந்த பரஞ்சோதி முனிவர் பொதிய மலையில் இருக்கிற அகத்தியரை பார்க்கணும்னு புறப்பட்டார். பெரும்பாலும் எம்பெருமானிடத்தில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் அகஸ்தியரை தரிசனம் பண்ணுவார். என்ன, சிவனுக்கு நிகரானவர் அகஸ்தியர், சிவனை நிகர் பொதிய முனி அருணகிரிநாதர் சொல்றார். சிவனுக்கு உபதேசம் பண்ணின முருகப்பெருமான் அகத்தியருக்கு உபதேசம் பண்ணார். என்ன, சிவனை போல ஒரு பெரிய மாணவரை பெற்றுவிட்ட பிற்பாடு அதே ஈக்குவல்ல இருக்கிறவர்களுக்குத்தான் உபதேசம் பண்ண முடியுமே தவிர அதை விட கம்மியா போடுமா. காலேஜில் வேலை பார்த்துட்டு பிற்பாடு ஹைஸ்கூலில் போய் வேலை பார்க்குறேன்னா பார்ப்பானா, நான் காலேஜில் வேலை பார்த்தவங்க என்ன கொண்டு கீழே விடுறேன் அப்படிதான் நினைச்சாராம். சிவபெருமானுக்கு உபதேசம் பண்ண பிற்பாடு முருகப்பெருமான் அவரை போலவே அவர் லெவலில் இருக்கிறவர் யாருன்னு பார்த்தாரோ அகத்தியர். அவருக்கு உபதேசம் பண்ணார். திருமூலர் கூட அகத்தியரை பார்க்கணும் தான் பொருட்டு வந்தார். அவரு நந்தியம் பெருமாண்டத்தில் உபதேசம் வாங்கின 9 பேர்ல ஒருத்தர். என்னோடு இவர்கள் எண்மர் என்று அவரே திருமந்திரத்தில் சொல்றார். நந்தி அருளாலே நாதனாம் பேர் பெற்றோம். நந்தியம் பெருமான் எங்களுக்கு உபதேசம் பண்ணினார், எங்களுக்கெல்லாம் நாதர்னு பேர் வச்சு விட்டார். திருமூலநாதர். அவருக்கு ஆரம்பத்தில் இருந்த பேர் சுந்தரநாதர் என்பது. சுந்தரன் என்பது அவருடைய பெயர். அவர் உபதேசம் வாங்கினதுனால அவருக்கு ஒரு கௌரவம் ஏற்பட்டது. இனிமேல் நீங்க மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணலாம்னாரு. அதுக்காக நாதர்னு சொன்னாங்க. பேராசிரியர்னு போட்டுக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி அவர்களுக்கெல்லாம் நாதர் என்று ஒரு பட்டம் கொடுத்தார். நந்தி அருளாலே நாதனாம் பேர் பெற்றோம் என்று சொல்லுவார். அப்படி வந்தவர்னா அவங்க அகத்தியரை பார்க்கணும் கிளம்பி போனவர். திருவாவூருக்கு பக்கத்தில் இருந்த சாத்தனூர்ல பசுக்கள் படுகிற துன்பத்தை பார்த்தார். அந்த இடையில் இறந்து கிடக்கிறத பார்த்து அவங்க உடம்புல கூடு விட்டு கூடு பாய்ந்தார். அவ்வளவுதான். சிவபெருமான் தன்னுடைய வேலையை காமிச்சார். நீ இப்படியே இருப்பா, உலகத்துக்கு உன்னுடைய வேலை அவசியம். அதனால படையபடி நீ திரு சுந்தரநாதராக இருந்து அகத்தியரை பார்த்து விட்டு கையிலைக்கு வந்துவிட்டா போராது. மண்ணுலகத்திலே இருந்து 3000 தமிழை உலகத்துக்கு தர வேண்டாம் என்று சொல்லி அவரை மூலன் உடம்பிலேயே நிறுத்தினார் சிவபெருமான். அது மாதிரி எல்லாரும் கையிலையில உபதேசம் வாங்கினவர்கள் எல்லாம் புதிய மலைக்கு வந்து அகத்தியரை பார்க்கணும்னு ஆட்டப்படுவாங்க. அப்படிதான் கிளம்பலாம் இருந்த பரஞ்சோதியார். அப்படி வந்து கொண்டே இருந்தார். அவர் மேல் வழியாக வந்து கொண்டிருக்கிற பொழுது திருவண்ணநல்லூருக்கு எதிரில் அவருடைய செலவு தடைப்பட்டது, போக முடியல. அதுக்கப்புறம் அப்பத்தான் யோசனை பண்ணார். ஓதி என்று சொல்வார்கள், அதாவது ஞான திருஷ்டி. அதுக்கு சுருக்கமான தமிழ் வார்த்தை ஓதி. ஓதியால் உணர்ந்தார். பண்ணி பார்க்கிற பொழுது அங்கே ஒரு ஞான குழந்தை அவதாரம் செய்திருக்கிறது, அதற்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார். அதுதான் இறைவனுடைய திருவருள் குறிப்பு. அதற்காகத்தான் நம்முடைய போக்கு தடைப்பட்டுவிட்டது என்று நினைத்தார். அங்கே இறங்கினார். அங்கேதான் அச்சுதகலப்பாளர் என்கின்ற வேளாளருடைய வீட்டில் அவருடைய மகள் வயிற்று பிள்ளையாக மெய்கண்டார் அவதரித்தார். அவருக்கு பிள்ளை திருநாமம் சேதவன பிள்ளையார் என்று. அந்த விரிவான வரலாற்றை இப்ப சொல்ல நாம் அரங்கான சம்பந்தர் இடத்துல வேகமா போயிடும். ஏன்னா அந்த பரம்பரை எப்படி எங்கிருந்து வந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். திருவண்ணநல்லூர் எனக்கும் அபிமான ஸ்தலம். அதனால இந்த சந்தானாச்சாரியார்களோடு நான் ரொம்ப நெருங்கி பழகிட்டேன். எனக்கு 6வது வயசு இருக்கிறது திருவண்ணல்லூர்ல தான் பள்ளிக்கூடத்தில் மேலதாளத்தோடு கொண்டே வச்சாங்க. அந்த வச்சதுலேருந்து நான் இன்னமும் மெய்கண்டார அங்கே தரிசனம் பண்ணது அந்த 6 வயசுல. இன்னைக்கும் அவரை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் அவர் தான் என்னை வெளிப்படுத்தல. தடுத்தாட்கொண்ட இடம் இல்லையா, என்னை தமிழுக்காக தடுத்தாட்கொண்ட இடம். நான் இல்லைன்னா என்னுடைய தந்தையார் நினைச்ச மாதிரி எங்கேயோ ஒரு தாசில்தார் ஆஃபீஸில் போய் ஒரு கிளார்க்காக இருந்திருக்கும். அதோடு போயிருக்கும் நம்முடைய வாழ்க்கை.
எங்கேயோ போய் எப்படியோ வந்தது திருவண்ணநல்லூரில் அது முளைவட்டது. அங்கே மெய்கண்டாருடைய சன்னிதானம் இருக்கிறது. திருவருள் துறைன்னு பேர் அந்த திருக்கோயிலுக்கு. திருவருள் துறைன்னா என்ன செய்யுது? எம்பெருமான் வரதில்லை, அவருடைய அருள் தான் நமக்கு வருகிறது. அந்த சக்தியாகிய அருள் நம்ம வந்து அழைத்து கொண்டு எம்பெருமானிடத்தில் கொண்டு போய் விடுகிறோம். நம்ம தான் சிபாரிசு பண்ணுறவங்க. இந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுறது, இதை நீதான் காப்பாற்றணும்னு சொல்லி அது பெண்மக்களுக்கு தான் அந்த இறக்கம் இருக்கும். அதனால தான் அருளை பெண்ணாக சொன்னார். அறிவை ஆணாகவும் அருளை பெண்ணாகவும் சொன்னார்கள் நமக்கு. பரஞ்சோதி முனிவர் கீழறங்கினார். அந்த 2 ஆண்டு நிரம்பிய அந்த குழந்தைக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுதே ஞானவானாக அது விளைந்தது. இருந்தால் பல பிறவிகளிலே செய்த முன்னை தவத்தின் காரணமாக சிவபெருமான் அந்த ஆன்மாவிலே ஒளிவிட்டு விளங்குகிறார். அதனால எல்லா உபதேசத்தையும் கைவரப் பெற்றார் அவர். 3வது வயசு தொடக்கம். ஈராண்டில் ஞானம் பெற்று உயர்ந்தவர் என்று சந்தானாச்சாரிய புராணம் நமக்கு அவரை பற்றி சொல்லும். அந்த குடும்பத்துக்கு ஆச்சாரியராக இருந்தவர் அருணந்தி சிவாச்சாரியார் என்கிற பெரியவர். அவர் 70 ஆண்டு உள்ள முதியவர். சகலாகம பண்டிதர்னு அவருக்கு பெயர். பல சாஸ்திரங்களையும் படித்தவர். அவர் திருக்கோயிலில் சிவாச்சாரியாராக இருக்கக்கூடிய பரம்பரையிலே பிறந்தார். நாம் குருக்கள்னு சொல்லுவோம். ஆச்சாரிய அபிஷேகம் பெற்றவர்கள் சிவாச்சாரியார்கள் என்று சொல்வார். இப்போதும் திருமேனி தீண்டுவார் என்று பெரிய புராணத்தில் அவரை தொகையடியாராக சொல்கிறார். ஆண்டவனை திருமேனி தீண்டி வழிபாடு செய்யக்கூடிய பரம்பரை ஆச்சாரிய பரம்பரை. அதில் வருந்தியவர் தான் நம்முடைய சுந்தரன். அந்த சிவாச்சாரிய பரம்பரையில் இருந்த அருணந்தி சிவாச்சாரியார் மெய்கண்டாருடைய தந்தையாருக்கு குலகுரு. இவர் 2.5 வயசு, அவர் 70 வயசு. அவர் இந்த குழந்தையினுடைய ஞானத்தை பார்த்தார். இவர் உட்கார்ந்து பல பேருக்கும் பாடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை பார்த்த உடனே ஒவ்வொன்றும் அவருடைய மனத்தை ஈர்த்தது. அதனால அங்கேயே அடியற்ற மரம் போல விழுந்தார். இவருடைய திருவடிகளை எனக்கு உபதேசம் பண்ண வேண்டும். இப்ப பாருங்க, மெய்கண்டாருக்கு அருணந்தி சிவாச்சாரியார் சிஷ்யராக ஆனார். வயசுல பெரியவர்களாக இருந்தால் மாத்திரம் போராது. ஞானம் பெறுவதற்கு வயசு என்பது ஒரு வரையறை அல்ல. எல்லாம் 60 வயசுக்கு மேலே பார்த்துக்கலாம். இப்போ என்னத்துக்கு அவசரம் வாங்க. சில பேரை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா, ஐயா இந்த சாஸ்திரம் எல்லாம் இப்போ உலகத்தை அனுபவிக்கலாம் ஐயா. எல்லாம் 60-70 வயசு ஆன உட்பாடு அங்கே போய் உட்காந்துக்கலாம். நம்ம பெரியவங்க சொன்னாங்க, காலம் உண்டாகவே காதல் செய்து. அருணந்தி சிவாச்சாரியார் மெய்கண்டாருடைய பிரதம சிஷ்யராக அந்த உபதேசத்தை பெற்றார். அந்த உபதேசத்தின் மூலமாக மெய்கண்டார் எழுதி அருளிய சிவஞான போதம் முழுமையும் கேட்டு தெளிந்தார். மெய்கண்டாருடைய உத்தரவின் பேரில் சிவஞான போத பொருளை தெளிவாக ஆக்கி சித்தியார் என்கின்ற ஒரு நூலையும் தந்தார். இருவாயுர்வகுதி சித்தியார், சிவஞான சித்தியார் என்று 2 நூல்களை எழுதினவர் அருணந்தி சிவாச்சாரியார். அவருடைய சமாதி இப்பொழுது திருத்துறையூரில் இருக்கிறது. மெய்கண்டாரை எப்படி திருவண்ணநல்லூரில் நீங்கள் சந்திக்கிறீர்களோ, இந்த இடங்களுக்கெல்லாம் யாத்திரை போகணும். அங்கெல்லாம் போய் அவர்களையெல்லாம் தரிசனம் பண்ணணும். நாம் சைவனாக பிறந்து விட்டு நாம் பெரியவங்க இருந்த இடங்களையெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கலன்னா அர்த்தம் இல்லாத. ஷேக்ஸ்பியர் வீட்டை எவ்வளவு பத்திரப்படுத்தி வச்சிருக்கான். அது ஒரு பெரிய யாத்திரையாகவே பண்ணுறாங்க. லண்டனுக்கு போகிறோம். அவர்களுக்கு இருக்கிற அந்த உணர்ச்சி நமக்கு கிடையாது. நாம் அதெல்லாம் விட்டுட்டோம். திருத்துறையூரில் அருணந்தி சிவாச்சாரியாருடைய சமாதி என்னுடைய நண்பர் சிலரோடு நாம் போயிருந்தபோது சொன்னார், இங்கே உட்கார்ந்த உடனே பெரிய வைப்ரேஷன் இருக்குங்க. எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. இந்த இடத்துல நம்ம எரியாமல் ஒரு ஈர்ப்பு நிலை இங்கே இருக்கிறதுன்னார். அது அருணந்தி சிவாச்சாரியாருடைய இடம். அந்த அருணந்தி சிவாச்சாரியாரிடத்திலே
உபதேசம் பெற்றவர் தான் இந்த மறைஞான சம்பந்தர் என்று இன்றைக்கு நாம் சொல்லுகிறோமே. ஆவணி உத்தரத்திலே சமாதி அடைந்தவராகிய மறைஞான சம்பந்தர் இவர் சைவ பிராமணர். அவர் சிவாச்சாரியார், அவர் வேளாளர். ஜாதி இதெல்லாம் கிடையாது. ரெண்டு நட்புகள். வயசு கிடையாது. உங்களுக்கு என்ன வயசு, வயசுனால ஒருத்தர் பெரியவர் புத்திசாலின்லாம் சொல்றதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் இந்த அபிமானங்கள் எல்லாம் எங்கு துறக்கப்படுகிறதோ அங்குதான் ஞானம் ஏற்படும். மறைஞான சம்பந்தருடைய ஊர் மருதூர். விருத்தாச்சலத்துக்கும் சிதம்பரத்துக்கும் நடுவில் இருக்கிற இடம். பக்கத்திலேயே கடந்தை பெண்ணாகடம் என்பது அவர் உபதேசம் பெற்ற இடம். ஏன் பெண்ணாகடத்தில் உபதேசம் பெற்றார் என்று சொல்றோம்னா, பெண்ணாகடம் தான் மெய்கண்டாருடைய தந்தையாருடைய ஊர். மாமா வீட்டில் தாத்தா வீட்டில் தான் மெய்கண்டார் இருந்தார், திருவண்ணூர். பெண்ணாகடம் அங்கிருந்தவர் தான் அச்சுத கலப்பாளர். அவருடைய குலகுரு இவர். அதனால அவர் பெண்ணாகடத்திலே அருந்தி சிவாச்சாரியார் இருந்த நிலையில அவரிடத்தில் போய் உபதேசம் வாங்கினார். இப்ப பாருங்க, மண்ணுலகத்தில பரஞ்சோதி முதலிடத்தில் உபதேசம் வாங்கின மெய்கண்டார் முதல்வர். அதுக்கு அடுத்தபடி அருணந்தி சிவாச்சாரியார், அவருடைய சிஷ்யர், அவருடைய மாணவர் மறைஞான சம்பந்தர். அவருக்கு மருதூர் பிறந்த ஊர், பெண்ணாகடம் அவர் உபதேசம் பெற்ற ஊர். அவர் அதிக நாள் தங்கி இருந்த இடம் சிதம்பரம். அது நூல் எதுவும் அவர் செய்ததாக தெரியவில்லை என்று பலர் சொல்லுகிறார்கள். ஒரு நூல் அவர் செய்ததாக பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. சிதமணி கோவை என்கின்ற இது மறைஞான சம்பந்தர் செய்ததாக ஆராய்ச்சிக்காளர் சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த நூலிலே பல இடங்களிலே அவர் மெய்கண்டாருடைய மாணவர் என்பதாக அறியக்கூடிய குறிப்புகள் அமைந்து கிடக்கின்றன. மெய்கண்டாரை போட்டுகிறார். அவருடைய ஆச்சாரியர் அருணந்தி சிவாச்சாரியரை பற்றிய பேச்சை இந்த நூலில் பார்க்கிறோம். அதனால மெய்கண்ட சந்தானத்தைச் சேர்ந்தவராக அவர் இருக்கக்கூடும் என்பது ஒரு ஆராய்ச்சி. ஆனால் மறைஞான சம்பந்தருடைய உபதேசங்கள் எல்லாம் அவருடைய சிஷ்யர் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அவர் நூல் செய்யவில்லை என்றாலும் அவருடைய உபதேசம் எல்லாம் அவருடைய உபதேசத்தை பெற்றவராகிய உமாபதி சிவாச்சாரியார் என்கிற அவர் மூலமாக நமக்கு கிடைக்கும். அவர் 8 நூல்கள் செய்தவர் சாஸ்திரத்தில். சிவப்பிரகாசம் என்பது, சிவப்பிரகாசத்துக்கு மூலம் சிவஞான சித்தியார், சிவஞான சித்தியாருக்கு மூலம் சிவஞான போதம், போதம் சித்தி பிரகாசம் என்று அப்படி சொல்லுவார். இது சைவ சித்தாந்தத்தை முழுமையாக எடுத்து சொல்லுகின்ற 3 நூல்கள். அது வழி வழியா வருது. சிவஞான போதம் முதல்ல, அப்புறம் சிவஞான சித்தியார், அதுக்கு அடுத்தபடி சிவப்பிரகாசம். சிவப்பிரகாசம் எழுதினவர் உமாபதி. அவர் மறைஞான சம்பந்தருடைய, அவரை பற்றி அவரே சொல்றார். சொல்றத பாருங்க. தேவர் பிரான் வளர்கையிலை காவல் பூண்ட திருநந்தி. நான் பாட்டு தான் படிக்கிறேன், பாட்டுன்னு சொல்லல. இதெல்லாம் முதல்ல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. தேவர் பிரான் வளர் கையிலை காவல் பூண்ட திருநந்தி அவர் கணத்து ஓர் செல்வர். யாரு? சனத்குமாரன். பாரில் பாவிய சத்திய ஞான தரிசனிகள் அடிசேர் பரஞ்சோதி. 4 பேர் வந்துட்டாங்களா? பரஞ்சோதி மாமுனிகள் பதியா பெண்ணை மேவிய சீர் மெய்கண்ட திரளார். பதினா ஊரு இல்லையா? பதியா பெண்ணை மேவிய சீர் மெய்கண்ட திரளார் மாறா விரவு புகழ் அருள் நந்தி விரலார். அவருடைய சிஷ்யர்.
செல்வத்தாவில் அருள் மறைஞான சம்பந்தர் இவர் இச்சந்தானத்து எமையாளும் தகமினூறு. மாதிரி சிவாச்சாரியார் யாரையெல்லாம் கும்பிடுகிறார் பாருங்க. இவர்தான் சந்தான பரம்பரை. சந்தானம்னா என்ன? அப்பா புள்ள, அப்பா புள்ள. குரு பரம்பரையில குருவும் சிஷ்யனும் தந்தையும் மகனும் போல சொல்லப்படுவது வழக்கம். தமிழ் பரம்பரையில மகாத்மான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களுடைய மாணாக்கர் உவே சாமிநாதையர், தமிழ் தாத்தா உவே சாமிநாதையர். உவே சாமினுடைய மாணாக்கர் சிவாதாஸ் அவர்கள், என்னுடைய குருநாதர். தந்தை மகன் என்கின்ற பரம்பரையாக கல்விக்கு வருகிற பொழுது கல்வியை தருகிறவர் தான் தந்தை. அவர் தான் உலகத்தில் இருக்கின்ற நம்மை உண்மை நிலைக்கு கொண்டு செல்லுகிறோம். அடுத்தபடி பாருங்க, உமாதி சிவாச்சாரியார் அவருடைய ஆசிரியராகிய மறைஞான சம்பந்தருக்கு ஒரு தோத்திரம் பாடுகிறார். அதிலிருந்து சில குறிப்புகள் நமக்கு மறைஞான சம்பந்தரை பற்றி நமக்கு கிடைக்கிறது. மறைஞான சம்பந்தர் சாமவேதி. பிராமணர்களுக்குள்ளே யார் யார் எந்தெந்த வேதத்துக்குரியவர்கள் என்று சிலது உண்டு. சில பேர் சாமவேதிகளாக இருப்பார்கள், சில பேர் ரிவ்வேதிகளாக இருப்பார்கள், சில பேர் யஜுர்வேதிகளாக இருப்பார்கள். அதர்வண வேதிகள் வருவது இல்லை, கிடையாது. ஆண்மறை என்று சொன்னாலும் கூட திரைவேதக என்றுதான் சொல்வார்கள். இன்னும் அதர்வண வேதத்தில் உயிர்களுக்கு நன்மை பயக்கின்ற மந்திரங்களை அன்றி தீமையை செய்யக்கூடிய மந்திரங்களும் பயில்கின்றபடியினாலே அதை அதிகமாக வெளியில் எடுத்துக்கிறது இல்லை. திரைவேதக என்றுதான் சொல்வார்கள். அந்த திரைவேதக என்று சொல்லுகிற பொழுது அதில் நடுவில் இருக்கிறது யஜுர்வேதம், ரிக்கு யஜுர் சாம், அப்படிதான் சொல்லுவாங்க நூலில். இதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல வரேன். வேதத்தில் நடுவில் இருக்கிறது யஜுர்வேதம். அந்த யஜுர்வேதத்தில் 11 பிரிவுகள் இருக்கிறது. அதில் 6வது பிரிவு இருக்கு பாருங்க, அது நடுப்பகுதி. அந்த நடுப்பகுதியில் நடுவில் இருக்கிறது தான் ஸ்ரீருத்ரம். சிவபெருமானை பற்றிய ஸ்ரீருத்ரத்தில் மத்தியில் இருக்கிறதுனா நமசிவாய என்கிற ஸ்ரீபஞ்சாட்சி. அப்போ வேதத்தில் எந்த இடத்துல அதை வைத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். 3 வேதங்களிலே நடுவணதாகிய வேதத்தில் அதனுடைய சாகைகள் பலவற்றிலேயும் நடுப்புல இருக்கிற சாகையில், நடுப்புல இருக்கிற அத்தியாயத்தில் நடுவில் கொண்டு போய் ஸ்ரீரத்திரத்தை வைத்திருக்கிறார்கள் சொன்னால் அது எவ்வளவு பத்திரமாக பாதுகாக்கப்பட வேண்டிய உயர்ந்த மந்திரம். நம சிவதராயச சிவ என்கிற மந்திரத்தை அவ்வளவு பத்திரமாக பாதுகாத்து வேதத்தில் வைத்திருக்கிறார்கள். அதுக்காகத்தான் ரிக்கு யஜுர் சாமம் என்கின்ற விடிவில் சாம வேதத்திலே சிவபெருமானுக்கு ரொம்ப பிடித்த ஜாஸ்தி. எப்பொழுதும் அந்த சாம வேதத்தை சிவபெருமான் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்று பல இடங்களில் சொல்லுவார்கள். சங்ககால இலக்கியத்தில் புறநானூரில் சிவபெருமான் சொல்லும் பொழுது யாழ்கழு மணிவிடற்று அந்தணன் அப்படின்னு சொல்லுவார். எப்பொழுதும் அந்த சாமகானம். அதனால்தான் ராவணனை போட்டு நசுக்கினார் சிவபெருமான். சும்மா கால் வர நசுக்கணும்னு நினைக்கவே இல்லை, சும்மா விரலை அசைக்கினார். சிறிதளவு அந்த கட்டை விரலை அசைக்கினான். கீழே அந்த மலையை பெயர்த்து தூக்கினானே, அவன் அசந்து விட்டான். விழி பிரிங்கி போச்சு, நாக்கு வெளியே தள்ளிடுத்து, அலறான். பெருவிரல் எதைதான் மூன்ற பிறையிரு இளங்கனற்கு அறுவரை அணிவதோளான் அரக்கன் என்று அலறி விழுந்தான். சொல்றார். ராவணன் பட்ட பாடு அவருக்கு தான் தெரியுது. ஒவ்வொரு பாட்டிலையும் ராவணனை பற்றி சொல்லிட்டு அலறி விட்டான். அப்பதான் நாரதர் நல்ல காலமா அங்க வந்து சேர்ந்தார். கெடுதலும் பண்ணுவாரு, நல்லதையும் பண்ணுவார். அங்க வந்த உடனே என்ன ராவணா சௌக்கியமானார். இந்த நேரம் பார்த்து சௌக்கியமானு கேட்குறீங்களே, உங்களுக்கு என்ன மனசு இருக்கா? ஏதாவது தப்பிச்சுக்கிறதுக்கு வழி சொல்லுங்க.
வேற ஒன்றும் இல்லை. சிவபெருமானுக்கு சாமகானம்னா ரொம்ப பிடிக்கும். நீ வேதத்தில் வல்லவன் இல்லையா, கொஞ்ச நேரம் சாமகானத்தை பாடு. சாம வேதத்தை பாடினா அதை மெய்மறந்து காலை தூக்கிடுவார், டக்குன்னு வெளியே ஒளியாந்து விடுவான். வேற ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு. அப்போதான் பாடினான் சாமகானம். தன்னுடைய கை நரம்புகளை எடுத்து கட்டி அதை ஒரு யாழாக ஆக்கி கொண்டு சாமகானம் பாடி விடுதலை பெற்றாங்க. சாமகானத்திலே சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சாமவேத பரம்பரையிலே வந்தவர் பரஞான சம்பந்தர். ஒவ்வொருத்தருடைய பரம்பரை ஒவ்வொரு. அடியன் யஜுர்வேத பரம்பரையை சேர்ந்தவர். இதெல்லாம் அபிவாதனம் செய்கிற காலத்தில் மற்றவர்களுக்கு வணக்கம் செய்கிற பொழுது அந்த பரம்பரை சொல்லி எந்த வேதத்துக்காரன்றதை சொல்லித்தான் பண்ணணுங்கிறது எங்களுக்கு தான் ஒரு பரம்பரை இருக்கு. அது கூட இப்போ முக்கவாடி பேருக்கு காலை பிடிச்சி கையில் வச்சுக்கிறதோட சரி, எதுக்காக பிடிக்கிறோம்னு கூட தெரியாது. நம்ம சம்பிரதாயம் எல்லாம் எப்படி இருந்திருக்கு பாருங்க. சொல்ற பார்த்திகழவளர் சாமவேதம் மல்க பாடல் மார் சிவாச்சாரியருடைய பாடல். சாமவேதம் பார்த்திகழ வளர் சாமவேதம்னா ஏன் சிவபெருமானுடைய இடத்திலே எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது அல்லவா இந்த சாமவேதம். அப்ப இந்த உலகம் திகழ வளரும்படியாக, உலகம் மேலும் மேலும் நன்றாக வளரும்படியாக சிவபெருமானுடைய கண்டத்திலே எப்பொழுதும் ஒழித்துக் கொண்டே இருக்கக்கூடிய அந்த சாமவேதம் மல்க பராசரமா முனிவரகு பயில. பராசர கோத்திரத்தில் வந்தவர். அவர் என்ன கோத்திரம்ன்றார், அதாவது யாருடைய சம்பிரதாயத்தை பின்பற்றுகிறவர்னு அர்த்தம். பராசரனுடைய பிள்ளைக்கு பிள்ளைன்னு அர்த்தம் இல்லை இருக்கு. கோத்திரம் என்று சொன்னால் அவருடைய வழிமுறைகளிலே நடக்கிறவர்கள் அப்படின்னு அர்த்தம். நான் கௌசிக கோத்திரம் என்று சொல்லிக் கொள்வேன். அதாவது விஸ்வாமித்திரருடைய அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் உண்டு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவார். திருஞான சம்பந்தருடைய கோத்திரம் கவுனிய கோத்திரம், கவுனிய முனிவர், கவுண்டின்ய முனிவர்னு அவருக்கு பேர். கவுனியர் குலத்தில் ஒரு காதலம் உதித்தான். திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தருடைய தாயாருடைய கோத்திரம் சீவத்த கோத்திரம். திருநெல்வேலியை சேர்ந்தவங்க திருஞான சம்பந்தருடைய தாயார் பகவதி. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு கோத்திரம் இருக்கு. இவர் பராசர கோத்திரத்தை சேர்ந்தவர். பராசர முனிவருக்கு தனி விசேஷம் சிறப்பு. அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நாம பராசரருடைய பிள்ளைதான் வியாசர். வியாசர் பாரதம் சொன்ன பொழுது அதை எழுதினவர் விநாயக பெருமான். வேறு முறையிலே தன்னுடைய தந்தத்தையே எழுத்தாணியாக கொண்டு எழுதினார் என்று சொல்வார். வியாசம் என்பது இந்த வேதத்தை வகுத்ததனாலே அவருக்கு வந்த பெயர். அவருடைய சொந்த பெயர் என்னன்னு தெரியாது. வியாசம்னா கட்டுரை தொடரும் இல்லையா, அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி தொகுத்து வகுத்து வேதத்தை முறைப்படுத்தி தந்தவர் அவர். அவர் வேதத்தை உண்டாக்குனவர் இல்லை. வேதம் அபௌஷேயம், இறைவனால் உண்டாகியது. அதை ஒவ்வொன்றையும் சில முனிவர்கள் கிரகித்திருக்கிறார்கள். இன்னாருடைய வாசகம் என்று பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னாருடைய இது இன்னும் விழுந்துருவான், மார்க்கு அப்படின்னு போட்டுருப்பாங்க. ஒன்றுக்கும் இயேசு கிறிஸ்தவருடைய துணைவர்களாக இருந்த 11 பேர்லையும் வந்திருக்கும். இது மாதிரி தான் இதெல்லாம் வரும். சில ரிஷிகள் தங்களுடைய ஞானத்தினாலே இந்த வெட்ட வழியில பறந்து திரிந்த வேத மந்திரங்களை எல்லாம் தொகுத்தார். அப்படி வந்த மந்திரங்களை எல்லாம் தொகுத்து வைத்த மந்திரங்களை எல்லாம் வகைப்படுத்தி அதை ஒழுங்குபடுத்தி அத்தியாயங்களாக பிரித்து ஒழுங்குபடுத்தியவர் தான் வியாசர். அந்த வியாசர் பராசர முனிவருடைய எவ்வளவு விசேஷமான ஒரு பாரம்பரியத்தை உடையவர் மறைஞான சம்பந்தன் வரும். அதனால அவருடைய பேர்ல மறைஞானம் என்று வேத ஞானத்தை உடையவராகிய சம்பந்தர் என்ற அர்த்தத்தில் மறை என்றால் வேதம் இல்லையா, வேத பரம்பரை, வேதம் தந்த பரம்பரையை சேர்ந்தவர் அப்படின்னார். பராசரமா முனிமரபு பயில
ஞானச்சார் உதர வந்தருளி, எனக்கு ஞானச்சார்வை தருவதற்காக வந்தருளினார் மறைஞான சம்பந்தர். இங்கே எப்படி வந்தார் வாழ்ந்த ரொம்ப விசித்திரமான வரலாறு. மறைஞான சம்பந்தருக்கும் உமாதி சிவாச்சாரியாருக்கும் எப்படி பழக்கம் ஏற்பட்டது என்பது. இவர் சிதம்பரத்தில் ஒரு இல்லத்தில் உட்கார்ந்து பாடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் மறைஞான சம்பந்தர். அந்த நேரத்தில் உமாபதி சிவாச்சாரியார் திருக்கோயில் பூஜை முடிஞ்சு நான் இருப்பிடத்துக்கு போய்கொண்டிருக்கிறார். உமாபதி சிவாச்சாரியார் அப்பொழுதே நிறைய படித்தவர். அவரே 60க்கு மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்கிறார் சமஸ்கிருதத்தில். குஞ்சிதாங்கிரி ஸ்தவம் என்று ஒரு அருமையான நூல், எம்பெருமானுடைய குஞ்சித சரணத்தை பற்றியே பாடிய ஸ்லோகங்கள். சிவபெருமானிடத்தில் அளவு கடந்த பற்றுடையவர். ஏதோ உபதேசமாங்கிறதுக்கு முன்னாலேயே நடராஜ பெருமானுடைய திருவடியில ஈடுபட்டவர். தில்லைவாழந்தனர்கள் ஒருத்தர். அவருக்கென்று ஒரு பூஜை முறை உண்டு. நாளெல்லாம் ஒவ்வொருவருக்கும் வருஷத்துல இந்த நாள்ல அவர்கள் தான் பூஜை பண்ணணும். அங்க மூலமூர்த்தியா ஒரு பேடகத்துல ஸ்படிகலிங்க பெருமான் இருப்பார். அந்த ஸ்படிகலிங்க பெருமானை எடுத்து வைத்து அதற்கு அபிஷேகம் பண்ணுகிற அந்த பூஜை முறை, அதை தொடர்ந்து நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுகிற பூஜை முறை, அதெல்லாம் தில்லைவாழ் அந்தணர்களுக்கு பாரம்பரிய சொத்து மாதிரி. அது எழுதி கூட பத்திரம் எழுதி கூட கொடுப்பாங்க. அந்த முறையினால அடமானம் வச்சு கூட பணம் வாங்குவாங்க. வீடு கஷ்டம் சௌகரியம் கொடுக்கலாம். அப்படி அந்த அளவுக்கு அது நிலப்புறம் மாதிரி அப்படி வாழ்கிற முறையில் இருக்கிறவர் அவர். அவர் நிறைய படித்ததுனாலே பெரிய பாரம்பரியராக இருந்தபடியினாலே அவருக்கு பெரும் சிறப்புகள் உண்டு. பல்லக்கில் ஏறித்தான் போவார். 2 பேர் தீவட்டி பிடித்து கொண்டு போவார்கள். திருச்சின்னம் ஊதுவார்கள். அவர் வராருன்றது அவர் அவ்வளவு பெரிய மரியாதை. கவிசிரேஷ்டராகவும் சாஸ்திர வல்லுநராகவும் தில்லைவாழ் பெருமானை வெளிப்படுகின்ற அந்த தில்லைவாழ் அந்தணர்களை சேர்ந்தவராகவும் இருக்கின்ற அவருக்கு இருந்த மிகப்பெரிய மரியாதை, அந்த செல்வாக்கு, கௌரவம் சொல்லுங்க. அப்படித்தான் போறார். இவர் ஒரு தென்னையில் உட்கார்ந்து சில மாணவர்களுக்கு பாடம் சொல்லி சரி சித்தாந்தம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். போகிற போது மாவதியார் வருகிறார் என்று மாணவர்கள் ஒருத்தர் சொன்னார். இவர் அவர் காதுல விழணுன்ற மாதிரியாவே கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்றார் மறைஞான சம்பந்தர். பட்டக்கட்டையில் பகல் குருடு ஏகுதல் பாரி. அவர் காதுல விழுந்தது. பல்லக்கில் உட்கார்ந்து இருக்கிற காதுல வேணும்னு தான் சொல்றாரு. இந்த நேரம் இவருக்கு உபதேசம் செய்ய வேண்டும், இவரை சைவத்துக்கு வழிபடுத்த வேண்டும் என்கின்ற இறைவனுடைய திருவருள் குறிப்பு இவரை அவர் சொல்ல சொல்லிட்டு இது அவர் காதுல விழுந்தது. இவர் என்ன சொன்னாரு? பட்டக்கட்டையில் பகல் குருடு ஏகுதல் பாரு. 2 தீவட்டியை பிடிச்சிட்டு போறதுனால அவர் பகல் குருடு. பகல் நேரத்திலேயே கண்ணு தெரியல, தீவட்டி தேவையா இருக்குன்னு கிண்டல. ஆனா அந்த அர்த்தத்தில் அவர் சொல்றார். பட்டக்கட்டை பல்லக்கு செய்யறதுக்கு மரம் வேணும்னா எம்ப மரத்தை பச்சை மரத்தை வெட்டுறது இந்த காலத்துல கிடையாது. பட்டு போன மரத்தை தான் வெட்டுவாங்க. அது பட்டக்கட்டை. இதுவும் பட்டக்கட்டை தாங்க. இது பகல் குருடு. இது இருந்தாலும் ஆணவத்தினுடைய அறியாமையினாலே ஒன்றும் தெரியாம தான் இருக்கு இந்த ஆன்மா. இது பகல் குருடு. உலகத்துக்கெல்லாம் வெளிச்சமா இருந்தாலும் உள்ளத்துல வெளிச்சம் இல்லை. இதைத்தான் இவர் ஞாபகப்படுத்தினார். இவருக்கு என்னமோ பூஜை, ஆடம்பரம், பயங்கரம், அதிகாரம், அந்த செல்வாக்கு, சிறப்பு, இதிலெல்லாம் மயங்கி போய் எதை அடைய வேண்டுமோ அதை இன்னும் அடையலையே அப்படின்னு ஒரு அங்கலாய்ப்பு இருக்கு. அதை அவருக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி சொன்னார். பட்டக்கட்டையில் பகல் குருடு ஏகுகின்றது. கேட்ட உடனே பார்த்தார். பல்ல கொட்டு கீழே இறங்கினார். வந்து அப்படியே ஒரு காலில் விழுந்தார். மறைஞான சம்பந்தருடைய திருவடிகளை விழுந்து
உபதேசம் பண்ண வேண்டும்னார். உபதேசம் பண்ணணும்னா அதுக்குரிய பக்குவம் இருக்கணுமே. அவரும் பிராமணர், ஜாதி செருக்கு வேற இருக்குமே சில பேருக்கு. இந்த ஞான சாஸ்திரத்துக்கு நான் முந்தையே சொல்லியிருக்கேன், வயசு வித்தியாசம் பார்க்கக்கூடாது, ஜாதி வித்தியாசம் பார்க்கக்கூடாது, செல்வத்தினால உண்டான அபிமானம் செருக்கு இதெல்லாம் நினைக்கக்கூடாது. நான் கூட பெரிய பணக்காரன், நான் போய் எவருக்காரில் விழுந்து உபதேசம் வாங்குறதா? இதெல்லாத்தையும் விட்டால்தான் ஞானம் வரும். ஞானத்துக்கு முக்கியம் பணிவு. தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊர்வரல் அரிது. இந்த தாழ்வெனும் தன்மை வரணும் சைவத்துக்கு. அந்த பணிதல் வரணும்னு சொன்னா செல்வச்செருக்கு போகணும், ஜாதிச்செருக்கு போகணும், அபிமானச்செருக்கு போகணும், தன்னுடைய பட்டம் பதவி படிப்பு இந்த கௌரவம் இதெல்லாத்தையும் விடணும். பெரிய ஸ்காலர்லாம், பெரிய பெரிய ஸ்காலரெல்லாம் கோவணத்தை கட்டிட்டு ரமண மகர்ஷியில் உட்கார்ந்துருப்பார் திருவண்ணாமலையில். அவர் இருக்கும் பால் பிரண்டன் எப்பேற்பட்ட ஆள், சாமானிய ஆள் இல்லை. இந்த ஐரோப்பியருக்கு இவர் ஒரு கோமணத்தை கட்டிட்டு தான் உட்கார்ந்துருக்காரு. அவர் இதற்கு உட்கார்ந்தாலே எல்லா சந்தேகங்களும் நீங்கி போயிட்டு. வெளியில் நான் நேர பார்த்தால் அவருக்கு எவ்வளோ சந்தேகங்களை கேட்கணும்னு நினைப்பேன். ஆனால் எதிரில் போய் உட்கார்ந்த உடனே என்னுடைய சந்தேகங்கள் எல்லாம் தானே தீர்ந்து போகிறது. படிப்பு என்ன பண்ணும்? இதெல்லாம் சரியா இருந்தால் தானே இவர் உபதேசம் பண்ண முடியும், இவர் சிஷ்யராக்க முடியும். யோஜனை பண்ணினார் மரஞான சம்பந்தர், அப்படியே இறங்கினார், நேரம் போயிட்டார். இவர் பின்னால வராரா இல்லை பல்லக்கு போற வழி, தீவட்டி தூக்கின ஆளுகளுக்கு வேண்டிய ஏற்பாடு இதெல்லாம் செய்து முடிச்சு விட்டா அப்புறம் வர மாதிரி இருக்காரா? அப்போ விட்ட குறை தொட்ட குறையெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சொத்துல இருக்கிற பத்துதல் அதற்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்யணும்ல. அப்படியெல்லாம் ஏதாவது போகிறதா யோசிக்கிறார். எழுந்தி விடுமான்னு ஓடிட்டார். இவர் இறங்கி காலில் விழுந்த உடனே தொண்டையிலிருந்து குதிச்சார், போயிட்டார். பின்னாலே இவர் ஓடுறார். அப்படி பக்கத்தில் ஒரு தெரு, அந்த தெருவில் நெசவாளர்கள் பாவு போட்டு நூலை பிரித்து விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பண்ணிவிட்டாங்க. அதுக்கெல்லாம் கஞ்சி எல்லாம் வச்சுருப்பாங்க. நூலுக்கு கஞ்சி போடுறதுக்காக கஞ்சியெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துக்கு போனார் இவர். இவர் பின்னால் வந்துட்டே இருக்கார், சைடாக பார்த்துட்டு இருக்கார் போட்டு. பின்னால் வராரா என்ன நடக்கிறது பாருங்க. அங்கே போனவர் என்ன பண்ணார், பசியாக இருக்கு கொஞ்சம் கஞ்சி ஊற்றுங்கன்னார். யார்? மரஞான சம்பந்தர். அவர் செங்குந்தர்கள் முதலியார். இவர் பிராமணர். மரஞான சம்பந்தர் பராச்சர கோத்திரத்தில் பிறந்த சாமவேதியாகிய பிராமணர். ஆனால் சாஸ்திரம் படித்தவர், ஜாதி முறைகளை எல்லாம் கடந்தவர். அவருக்கு தெரியும் இதெல்லாம், இந்த ஜாதி செருக்கெல்லாம் எங்கேயும் எங்கேயா கொண்டு வந்து நிற்கும் கீழே, நம்ம கீழே விடக்கூடிய ஆபத்தான விஷயம். இறைவனுக்கு முன்னால எல்லாரும் சமம். கமிஷனர் விட்டார்னா நம்ம 1 நேரம் கர்ப்ப கிரகத்துக்குள்ள ஆளைய விட மாட்டாங்க. செல்வாக்கு அதிகாரி வந்தாச்சு, நீங்கள்லாம் கொஞ்ச நேரம் இருங்க, அப்புறம் தரிசனம் பண்ண. இதெல்லாம் விட்டால்தான் இறைவன் கிட்டக வரும். இதெல்லாம் பார்த்தா அதுதான் அவர் பார்க்கிறார். இங்கிருந்து ஓடினவர் அங்கே போய் கஞ்சி ஓடணும்னு கேட்ட உடனே அவர்களை அப்படியே கையில் ஊற்றுங்கன்னு கையை பிடிச்சாரு. கையை பிடிச்சி வாங்கிட்ட கொண்டை வச்சு சாப்பிட்றாரு. அந்த கை வழியாக கீழே இறங்குறத அந்த கஞ்சியை இந்த உமாவதி சிவாச்சாரியார் பிடிச்சி சாப்பிட்றாரு. கண்டு கொண்டாடுவர். இவர் எல்லா அபிமானங்களையும் திறந்து விட்டவர். சாஸ்திரங்களை பயிலுவதற்கும் சைவ நெறியில் நிற்பதற்கும் முற்றிலும் தகுதி உடையவர் என்பதை தீர்மானித்தார். அவருடைய பரிபக்குவத்தை உணர்ந்து அவருக்கு உபதேசம் பண்ணினார். இதை அவர் சொல்லுகிற பொழுது மரஞான சம்பந்தர் கொடுத்த உபதேசமும் சிவஞான போதமும் அருண் சிவாச்சாரியருடைய சிவஞான சித்தியும் ஆகிய நூல்களையும் பின்பற்றித்தான் நான் இந்த சிவப்பிரகாசத்தை எழுதுகிறேன். என்னுடைய ஆச்சாரியர் எனக்கு கொடுத்த உபதேசத்தை வழியாக வைத்துத்தான் எழுதுகிறேன். எம்மை ஆண்ட சைவ சிகாமணி, எம்மை ஆண்ட சைவ சிகாமணி.
உமாபதி சிவாச்சாரியருடைய பெருமையை நாம் தெரிஞ்சுட்டோம்னா அப்போ அவருக்கு உபதேசம் செய்து அவரை சைவத்துக்கு வழிப்படுத்திய மறைஞான சம்பந்தர் எவ்வளவு பெரியவர்கள் தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஆச்சாரிய புருஷனுடைய மகத்துவத்தை நாம் தெரிஞ்சுக்கிறோம். இன்னொரு நாளிலே ஒருவருக்கு முக்தி தர வேண்டும் என்பது சிவபெருமானுடைய விருப்பம், நடராஜ பெருமானுடைய விருப்பம். ஒரு ஹரிஜனன் அவன் நடராஜ பெருமானை ரொம்ப பக்தி பண்ணவன். நடராஜ பெருமான் அவனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சார். அவன் சிதம்பரம் கோயிலுக்கு மடப்பள்ளிக்கு விறகு கொண்டு வந்து போட்டு கொண்டிருப்பான். ஒரு நாள் நடராஜ பெருமான் கிழவராக வேடம் எடுத்து அவர் எதிர்க்க போய், அப்பா நீ விறகு கொண்டு வந்து போடுற கோயிலுக்கு, அந்த உமாபதி சிவாச்சாரியார் மடத்திலையும் கொண்டும் விறகு போடு. பெரியவங்க சொல்லிட்டாங்கன்றதுக்காக அவன் என்ன பண்ணினா அந்த மடத்துக்கும் அவ்வப்போது இங்கே ஒரு கட்டு போடுவான், அங்கே ஒரு கட்டு போடுவான். ஒரு சமயம் 2 நாள் மழை வந்துடுது, அதனால கோயிலுக்கும் விறகு வரல. மூணாம் நாள் கோயிலுக்கு வந்த உடனே சிவபெருமான் என்ன பண்ணாரு, அவனுக்கு ஒரு ஓலையில் ஒரு பாட்டை எழுதி அவன் கையில் கொடுத்து, நீ மடத்துக்கு விறகு போடும் பொழுது இதை கொண்டு போய் உமாபதியாருடைய கையில் கொடுத்துடு அப்படி. இது பெரியவர் சொல்கிறாரு. அடிக்கடி அவரோட அவருக்கு ஏன்னா அவன் பார்த்துட்டு இருக்கிறபடினால அப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே போனோடனே 2 நாளாக சமையலுக்கு நேரம் ஆகுது, என்ன காரணம்னு கேட்டார். உமாபதியார் சொன்னாங்க, இங்கே ஒரு பெரியவர் தினந்தோறும் மடத்துக்கு விறகு போடுவார், அவர் 2 நாளாக மழையாக இருந்தபடினால வரல, அதனால தான் கொஞ்சம் தாமதமாகுது சமையலுக்கு, சாப்பாட்டுக்கு நேரமாகிடுறது. நாளைக்கு அவர் வந்தாருன்னா என்னை வந்து பார்க்க சொல்லுங்க, எங்கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்ட்டார் உமாபதியார். மறுநாள் இவர் விறகு கொண்டு வந்து போடுறதுக்காக 3ஆம் நாள் வந்தார். வந்த உடனே உங்களை அவங்க பார்க்கணுன்னாங்க, கொஞ்ச நேரம் இருங்கன்னு சொல்லி உள்ளே போய் உமாபதியார்கிட்ட சொன்னார். அவர் வெளியில் வந்து நின்னார். இவர் ஓலை நறுக்கு எடுத்து அவருக்கு பார்த்த உடனே அவருக்கு கண்களிலிருந்து தண்ணீர் ததும்ப ஆரம்பிச்சு. சிவபெருமான் இப்படி அவருக்கு கடிதம் கொடுத்து அனுப்புகிற அளவுக்கு அவர் ரொம்ப வேண்டியவர்னா, சிவபெருமான் ரொம்ப வேண்டப்பட்டவர்களுக்கு தான் கடிதம் கொடுத்து அனுப்புவார். அதான் பாருங்க, சேரமான் பெருமாளுக்கு ஒரு கடிதம் கொடுத்து அனுப்பிச்சார் பாணபத்திரனுக்கு. அன்போல் என்பால் அன்பன், நீ எவ்வளவு என்னிடத்தில் அன்பு வச்சிருக்கியோ அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறவன் இந்த பாணபத்திரன். அவனுக்கு மாண்பொருள் கொடுத்து வச்சு விடாதாங்கிய திரும்பி அனுப்பிச்சிடு. அவன் பாட்டை தினம் கேட்கலன்னா எனக்கு தூக்கம் வராது, என் பொண்டாட்டிக்கு வேற கோபம் வரும். யார் உமாதேவி சங்கீதம் கேட்டே அவளுக்கு பழக்கம், பாணபத்திரம் பாடிக்கிட்டே இருக்கும். திருப்பி அனுப்பிச்சிடுன்றார். மாண்பொருள் கொடுத்து வரவெடுப்பதுவே அந்த லெட்டர் தான் நமக்கு 11ஆம் திருமுறையில் முதல்ல இருக்கு, சிவபெருமானுடைய கடிதம். சிவபெருமான் யாருக்கு கடிதம் கொடுக்கிறார்னா அந்த கடிதம் கொடுக்கப்பட்டவர்கள் இவ்வளவு பெரியவர்கள் நினைச்சு பாருங்க. அவரால் தான் அதை செய்ய முடியும். நீ சிவபெருமான் நினைச்சா அவரே பணம் கொடுத்து அனுப்பக்கூடாதா? சேரமான் பெருமாளை விட்டு பணம் கொடுப்பானே. அதே சேரமான் பெருமாள் சுந்தரருக்கு நிறைய பணங்களை கொடுத்தார், பொருள்களை. அந்த பொருள்களை எல்லாம் சிவபெருமான் என்ன பண்ணார், பூதகணங்களை விட்டு வழிப்பறி விட்டார். ஒரு கோபமான கோபம். சந்தோஷமா அவர் நிறைய பொருளை கொடுத்த உடனே ஊர்ல போனோம்னா பெண்டாட்டிக்கிட்ட இந்த விஷயத்த பரவநாச்சியார்கிட்ட சொன்னா அந்த அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கன்னு ஆனந்தப்பட்டார். அந்த நேரத்தில் போய் வழியில் இந்த மாதிரி பிடின்னு போட்டா எப்படி இருக்கும்? அப்புறம் சிவபெருமான் திருமுருகன் பூண்டியில் போய் அவர் பதிகம் பாடிக்க பிற்பாடு பூதகணங்களை வச்சு அங்கேயே அந்த மூட்டையெல்லாம் கொண்டு வச்சு, ஏடா உனக்கு கொடுக்கறதுக்கு நான் இருக்கும் பொழுது நீ ஏன் வேற ஒருத்தங்கிட்ட போய் வாங்குற? உனக்கு எது வேணும்னாலும் எங்கிட்ட வாங்கிக்க வேண்டியதானே, வேற ஒருத்தர்கிட்ட வாங்குறதுக்கு மாட்டார். அப்பேற்பட்ட சிவபெருமான் பொருள் கொடுக்கறதுக்கு சேரமான் பெருமாள்கிட்ட போனார், முக்தி கொடுக்கறதுக்கு இவர்கிட்ட போய் எழுதி அனுப்பிச்சார் லெட்டர். அப்போ உமாபதியாருடைய பெருமை எத்தகைய! இறைவனுடைய திருவருளுக்கு உரியவர், இறைவன் செய்யக்கூடிய காரியத்தை அவர் செய்யலாம்னு இறைவன் அதிகாரம் கொடுத்தார்னா மறைஞான சம்பந்தருடைய சிஷ்யர், அது அவருடைய ஆச்சாரிய விசேஷம் தானே. அடியார்க்கு எளியன்
பொன்னம்பலவன் கொற்றங்குடியார்க்கு எழுதிய கைச்சீட்டு. கொற்றங்குடியார் என்பது உமாவிசிவாச்சாரியாருடைய இடம். அது கொற்றவன்குடி என்கின்ற அண்ணாமலை பல்கலைக்கழகம் இருக்கிறது அந்த இடம். அதுக்கு கொற்றவன்குடி என்பது பழைய பெயர். கொத்தங்குடி என்று சொல்வார்கள். அந்த கொற்றவன்குடியார் என்று உமாவிசிவாச்சாரியரை அழைக்கிறார் அந்த பாட்டில். அடியார்க்கு எளியன் பொன்னம்பலமன் கொற்றங்குடியார்க்கு எழுதிய கைச்சீட்டு படியின் மிசை இந்த பூமியில பெற்றான் சாம்பானுக்கு வேதமர தீக்கை செய்து சொல்றார் பாருங்க. வேதமர தீக்கை செய்து முத்தி கொடுக்கல் முறை. சத்திய நிர்வாண தீட்சியை செய்தார். அந்த நிர்வாண தீட்சை செய்த உடனேயே அவர்களுக்கு ஜோதிஸ்வரூபமாக அந்த பெற்றான் சாம்பான் என்கின்ற அர்ஜுனன் சுவாமியோட போய் சேர்ந்துட்டான். வரலாறுல பார்க்கும்போது அவருடைய சிவபெருமான் தரக்கூடிய முத்திப்பேற்றை இந்த உலகத்திலே தரக்கூடியவராகிய ஒரு மாணவரை தனக்குரியவராக ஆக்கி கொண்டவர் மரஞான சம்பந்தர். அதுதான் மரஞான சம்பந்தருக்கு ஒரு தோத்திரம் பாடுறார் உமாவிசிவாச்சாரியார். கார்மருவு பொழில் புடைசோள் மதிலின் மீது மதியம் கடவாமி நெடும் கொடியின் கரந்தகையும் கடந்த சீர்நிலவும் மரஞான சம்பந்தன் எந்தை திருவளரும் மலரடிகள் சென்னி வைப்பான். எல்லாருக்கும் ஆச்சாரிய பரம்பரையில எல்லாருக்கும் ஒரு தோத்திரம் சொன்னவர். தனியா தன்னுடைய ஆசிரியராகிய மரஞான சம்பந்தருக்கு தனியா ஒரு தோத்திரத்தை சிவபிரகாசத்துல சொல்லுகிறார். அவருடைய சொந்த ஆச்சாரிய பக்தியை அவர்களுக்கு மேலே இருக்கிற மாணவர்கள் பக்தியோட இருப்பாங்க. இவருடைய ஆச்சாரியர் மரஞான சம்பந்தராகியனால அவரை முதல் பாட்டிலையும் சொல்லியிருக்காரு. மரஞான சம்பந்தர் இவரை சந்தானத்து எமையாளும் தகமையோரேன்னு அந்த லிஸ்ட்டை பூரா சொல்லிட்டார் முதல்ல. அதுக்கப்புறம் மரஞான சம்பந்தருடைய பெருமையெல்லாம் சொல்லி அவருடைய திருவடிகள் என்னுடைய தலையில எப்பொழுதும் செல்வமாக இருக்கின்றன, அதை பின்பற்றித்தான் இந்த நூலை எழுதுகிறேன். பின்னால் பல பேர் மரஞான சம்பந்தர் என்ற பெயருடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படி பார்த்தா கூட மரஞான சம்பந்தருடைய 14ஆம் நூற்றாண்டில் ஒருத்தர் இருந்திருக்கிறார். அவர் திருவாரூர் புராணம் எழுதினவர், சிவதர்மோத்திரம் எழுதினவர். பல பேருக்கு இது குழப்பம் வரும். மரஞான சம்பந்தர்னு போட்ட உடனே அது இந்த மரஞான சம்பந்தர் போல இருக்கிறது என்று நினைத்துக் கொள்வார்கள். இவர் எந்த நூலும் எழுதவில்லை. இந்த சரவணிக்கோவை என்ற நூல் கூட மரஞான சம்பந்தர் எழுதினார்னு சொல்லுகிறார்கள். ஆனால் மரஞான சம்பந்தர் எழுதியிருந்தா அவருடைய ஆசிரியர் அருணந்தி சிவாச்சாரியாரை பற்றி ஏதாவது ஒரு இடத்துலையாவது சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் மெய்கண்டாரை பற்றி சொல்லுகிறார். இந்த நூலில் வெண்பாக்களாலே எழுதப்பட்ட ஒரு நூல், அருமையான நூல், சாஸ்திர விஷயத்தை சொல்லக்கூடிய நூல். அப்படிப்பட்ட இந்த நூலில் அவர் மெய்கண்டாரை சொல்வதிலிருந்து மெய்கண்டாருடைய பல மாணவர்களிலே ஒருத்தராக அல்லது மெய்கண்ட சந்தானத்தை சேர்ந்தவராக அவர் இருக்கலாம் என்பதுதான் சந்தேகமாக இருக்கிறது. அவர் கிட்டத்தட்ட 21 நூல்கள் எழுதினவர் அவர், இந்த மரஞான சம்பந்தர் 16ஆம் நூற்றாண்டு. ஆனால் நாம் சொல்லுகின்ற இந்த மரஞான சம்பந்தர் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தோம். 1300 கிபி 1301 14 1201 1300 320 வருடம் வந்திருக்கிறார் இவர். அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாரம்பரியத்தை உண்டு பண்ணுகிறது. இந்த பெயரை பின்னாலே பல பேர் சூட்டிக் கொண்டிருந்திருக்கிறார். அதுக்காக சொல்றார் 300 வருஷங்களுக்கு பிறகு, இவருக்கு காலத்துக்கு பிறகு தோன்றிய 300 வருஷங்களுக்கு பின்னாலே அவருடைய பெயரை வைத்துக்கொண்டு 21 நூல்கள் ஒருத்தர் எழுதியிருக்கிறாருன்னா, அப்ப மரஞான சம்பந்தர் என்கின்ற ஒரு திருநாமம் எவ்வளவு பிரசித்தியாக இருந்திருக்கிறது, அதை பெற்றவர்களெல்லாம் எவ்வளவு பெரிய கல்விமான்களாக விளங்கி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் சாஸ்திர நூல்களே அதில் 2 புத்தகங்கள் தான் காப்பி. அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்க சொல்கிறாங்க, கம்பரை போல சேக்கிடாரை போல ஒரு மகாகவி அந்த மரஞான சம்பந்தர் சிவதர்மத்தில் எழுதினவர். அடியனுக்கு நூலை பதிப்பிச்சிருக்கேன் மலேசியா சைக்கிட்டாந்தத்துக்காக. அதில் எவ்வளோ அற்புதமான நூல். அந்த நூலை எழுதியிருக்கிற அவர் 21 நூல்கள் சைவ சாஸ்திர நூல்களெல்லாம் எழுதியிருக்கிறார். ருத்ராக்கத்தினுடைய பெருமை என்ன, திருநீற்றினுடைய பெருமை என்ன, சிவராத்திரினா என்ன, சோமவாரம்னா என்ன, இதனை பற்றி எல்லாம் அவர் நூல் எழுதியிருக்கார். அவ்வளவு தகுதி உள்ளவருக்கு மரஞான சம்பந்தர்னு பேர். அந்த பேர் தான் எல்லாருக்கும் மயக்கமாக இருக்குது. இவர் தான் இந்த மரஞான சம்பந்தர் தான் அந்த நூல்கள் எழுதினாரோ அப்படின்னு நினைக்கும்படியாக இருக்கிறது. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, மரஞான சம்பந்தருடைய பெயரை தாங்கியவர்களும் கூட அவரை போல சாஸ்திர ஞானமும்
அத்தகைய விரிவான சிஷ்ய பரம்பரையும் உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளுகிற பொழுது நம்முடைய சந்தான பரம்பரை சைவ சந்தான பரம்பரை, சமயாச்சாரி பரம்பரை வேற, சந்தான பரம்பரை வேற. இவர்களை பற்றி ஒரு நூலே எழுதியிருக்கிறார் பூவாளூர் தியாகராஜ செட்டியாருடைய மாணவர் சாமிநாத தேசிகர்னு பேர். அவர் இந்த சந்தான ஆச்சாரியர்கள் 4 பேரை பற்றியும் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். மெய்கண்டார், அருணதி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவாச்சாரியார் 4 பேரை பற்றி செய்யுள் வடிவத்தில் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் அபூர்வமான கிரந்தங்கள், வெளியில் அதிகமாக தெரியாது. சந்தானாச்சாரிய புராண சங்கிரகம் என்று அந்த நூலுக்கு பெயர். அதில் இவருடைய மறைஞான சம்பந்தருடைய வரலாற்றை சொல்லுவதாக ஒரு 6 பாடல்கள் இவருடைய புராணம் வருகிறது. அதனால நாம் நம்முடைய சைவத்தினுடைய பெருமை என்ன, சைவ ஆச்சாரிய புருஷர்களெல்லாம் எப்படி இருந்திருக்கிறார்கள் பாருங்க. அவர்களெல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க, இவங்கெல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. நாடு நாடாக சுற்றி சமயத்தை பரப்பியவர்கள் அவர்கள். சமயத்தினுடைய சித்தாந்தத்தை உபதேசம் பண்ணி விளக்கியவர்கள் சந்தான ஆச்சாரியர்கள், பாரம்பரியமாக வந்தவர்கள். அந்த குருமுகமாக சிறப்பாக இருக்கக்கூடிய மறைஞான சம்பந்தருடைய திருநாள் இந்த நல்ல நாளிலே உங்களோடு அவரை பற்றி சில நினைவுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. உங்கள் எல்லாருக்கும் எல்லா விதமான க்ஷேமங்களையும் நலங்களையும் இறைவன் தர வேண்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உங்கள் சார்பாக வருகிறது நிறைவேற்றி நாம் ஆரம்பிக்கிறோம்.